ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸில் ஒரு 25 சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் கற்றுக்க போகிறோம். நீங்கள் இந்த சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய சென்டென்ஸ் இங்கிலீஷில் கற்றுக்கோங்க. நாம் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, நான் இங்கே உட்காரலாமா, நான் இங்கே உட்காரலாமா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, மே ஐ சிட் ஹியர், மே ஐ சிட் ஹியர். நான் இங்கே உட்காரலாமா. நெக்ஸ்ட் ஒன், உன் பிறந்த நாள் எப்பொழுது, உன் பிறந்த நாள் எப்பொழுது. நம்ம ஒருத்தவங்க பிறந்த நாள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, உன்னோட பர்த்டே எப்போ அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இது எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், வென் இஸ் யுவர் பர்த்டே, வென் இஸ் யுவர் பர்த்டே. உன் பிறந்த நாள் எப்பொழுது. நெக்ஸ்ட் ஒன், எப்போ வந்த, எப்போ வந்த. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருப்பாங்க, நம்ம இல்லாதப்போ நம்ம உள்ளே வந்துட்டோம், எப்போ வந்த அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், வென் டிட் யூ கம், வென் டிட் யூ கம். எப்போ வந்த. நெக்ஸ்ட் ஒன், நீ என்னை கூப்பிட்டாயா, நீ என்ன கூப்பிட்டியா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. நீ என்ன கூப்பிட்டியா. டிட் யூ கால் மீ, டிட் யூ கால் மீ. நீ என்ன கூப்பிட்டியா. நெக்ஸ்ட் ஒன், என்ன ஆச்சு, என்ன ஆச்சு. நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் பேசுவோம்ல. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், என்ன ஆச்சு. வாட் ஹேப்பன், வாட் ஹேப்பன். என்ன ஆச்சு. நெக்ஸ்ட் ஒன், இது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம கேட்போம் இல்லையா, இது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், ஹவ் இஸ் இட், ஹவ் இஸ் இட். இது எப்படி இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எப்போ வருவ, நீ எப்போ வருவ. ஒருவேளை நம்ம யாரையாவது கூப்பிட்டா அவங்க வரேன்னு சொல்லுவாங்க, நீ எப்போ வர்ற அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், வென் வில் யூ கம், வென் வில் யூ கம். நெக்ஸ்ட் ஒன், நான் உள்ளே வரலாமா, நான் உள்ளே வரலாமா. இதை நம்ம இங்கிலீஷில் மே ஐ கம் இன், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், யார் அது, யார் அது. நமக்கு தெரியாதவங்க யாரையாவது பார்த்தோம்னா நம்ம கேட்போம்ல, அது யார் அது அப்படின்னு. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், ஹூ இஸ் தட், ஹூ இஸ் தட். யார் அது. நெக்ஸ்ட் ஒன், இது என்ன, இது என்ன. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ். இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸ், ஆனால் நம்ம டெய்லி நம்ம பேசக்கூடியதான சென்டென்ஸ் இது எல்லாமே. ஸோ இதை மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியுமே இதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு வேணுமா, உனக்கு வேணுமா. இதை நான் எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், உனக்கு வேணுமா. டு யூ வாண்ட், டு யூ வாண்ட். உனக்கு வேணுமா. நெக்ஸ்ட் ஒன், வேற என்ன, வேற என்ன. இதை இங்கிலீஷில் வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும். வாட் எல்ஸ், எல்ஸ் அப்படின்னா வேற அப்படின்னு அர்த்தம். வாட் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஸோ வேறு என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் எல்ஸ் அப்படின்னு கேட்கணும். நெக்ஸ்ட் ஒன், நீ ஒத்துக்கொள்கிறாயா, நீ ஒத்துக்கொள்கிறாயா. டு யூ அக்ரி, டு யூ அக்ரி அப்படின்னா நீ ஒத்துக்கொள்கிறாயா. நெக்ஸ்ட் ஒன், நேரம் என்ன, நேரம் என்ன. நம்ம டெய்லியுமே கேட்போம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம், வாட்ஸ் த டைம், வாட்ஸ் த டைம். நேரம் என்ன. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா. இதை எப்படி கேட்கலாங்க இங்கிலீஷில், உனக்கு தெரியுமா. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லிட்டே வாங்க நீங்களும். டு யூ நோ, டு யூ நோ. உனக்கு தெரியுமா. நெக்ஸ்ட் ஒன், நாம் விளையாடலாமா, நாம் விளையாடலாமா. ஷால் வி ப்ளே, ஷால் வி ப்ளே. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவனை தெரியுமா, உனக்கு அவனை தெரியுமா. இதை நம்ம எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், ட்ரை பண்ணுங்கள். உனக்கு அவனை தெரியுமா. டு யூ நோ ஹிம், டு யூ நோ ஹிம். உனக்கு அவனை தெரியுமா. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு அவளை தெரியுமா, உனக்கு அவளை தெரியுமா. இது எப்படி கேட்கலாம், டு யூ நோ ஹர்,
Do you know her? உனக்கு அவளை தெரியுமா? நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நம்ம டெய்லியுமே வீட்டில் கேட்போம் இந்த சென்டென்ஸ் எல்லாம் இல்லையா? இதை இனிமேல் இங்கிலீஷில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கிலீஷில் கேட்குறதுக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? இதை இங்கிலீஷில் டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்கணும். டிட் யூ ஈட்? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஒன், உனக்கு தெரியாதா? உனக்கு தெரியாதா? இதை நம்ம இங்கிலீஷில் டோன்ட் யூ நோ? டோன்ட் யூ நோ அப்படின்னு கேட்கணும். உனக்கு தெரியாதா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இன்னும் வேணும். எனக்கு இன்னும் வேணும். இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? எனக்கு இன்னும் வேணும். ஐ வாண்ட் மோர். ஐ வாண்ட் மோர் அப்படின்னா எனக்கு இன்னும் வேணும். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டெய்லியுமே இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நம்ம பேசுவோம்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? a few days ago. a few days ago. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. நெக்ஸ்ட் ஒன், உனக்கு பசிக்கிறதா? உனக்கு பசிக்கிறதா? நம்ம வீட்டில் பிள்ளைங்கள்ட்டலாம் கேட்போம் இல்லையா? விளையாண்டே இருந்தாங்கன்னா உனக்கு பசிக்குதா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. இதை எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ ஹங்க்ரி? ஆர் யூ ஹங்க்ரி? உனக்கு பசிக்கிறதா? நெக்ஸ்ட் ஒன், எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். இது எப்படிங்க சொல்லலாம் இங்கிலீஷில்? ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங். எனக்கு எல்லாமே தெரியும். லாஸ்ட் ஒன், எதுக்கு வந்த? எதுக்கு வந்த? நான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, எதுக்கு அப்பயும் நீ வந்த? நம்ம கேட்போம்ல. இது எப்படிங்க கேட்கலாம் இங்கிலீஷில்? எதுக்கு வந்த? why did you come? why did you come? எதுக்கு வந்த? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3 தமிழ் சென்டென்ஸ் நான் தர்றேன். நீங்கள் அதை முடிஞ்சால் நீங்கள் அதை இங்கிலீஷில் நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு ஒன், உன்னால் வர முடியுமா? உன்னால் வர முடியுமா? இதுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன், என்னால் வர முடியும். என்னால் வர முடியும். இதுக்கும் என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். லாஸ்ட் ஒன், நீங்களும் வாங்க. நீங்களும் வாங்க. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூவாக பாருங்கள். நிறைய இங்கிலீஷ் சென்டென்ஸ் வந்து நீங்கள் கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.